தூய சக்திங்கிற இமேஜே போய் மக்கள் வந்து விஜய் ஆட்சி பண்ணுவார்னு நினைச்சாங்க. இப்ப நிழல் சிஎம்மா ஆதவ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கேள்வியும் பதில் சொல்லணும். பிரஸ் இஸ் த ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்போசிஷனோட ரோல் தான் ப்ரெஸ்ஸுக்கும் முக்கியம். அந்த டிஃபிகல்ட் கொஷின்ஸை கேட்டால் தான் பதில் வரும். பட் அவங்களுக்கு அதிலலாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்கல்ல. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க, நான் சும்மா வாய் பேசாமல் இருக்கிறேன்னா உங்களுக்கு இவங்க புத்திசாலியா புத்திசாலி இல்லையா, இவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல தெரியுமா, புத்திசாலின்னு என்ன சொல்றேன்னா சப்ஜெக்ட் தெரியுமா தெரியாதான்றத உங்களால ஜட்ஜே பண்ண முடியாது நான் பேசாத வரைக்கும், ஊமையா இருக்கும்போது. பட் நீங்க ப்ரெஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஆதரவா மட்டும் தான் நீங்க கேள்வி கேட்பீங்களா என்ன? நிச்சயமா டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும் இல்லைங்களா? ஆதரவு மீடியா இருக்கோ இல்லையோ எல்லா மீடியாலையும் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் கேட்க தான் செய்வாங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு தெரிஞ்சா தானே பதில் சொல்லுவாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு குற்றச்சாட்டுகள் நடக்குதுல்ல. ஏன்னா நீங்க எல்லாமே ஃபேக் நரேட்டிவ் சொல்லி ஆட்சி அமைச்சிட்டீங்க, தூய சக்தின்னு சொல்லி ஆட்சி அமைச்சிட்டீங்க. நீங்க மெயினா என்ன சொன்னீங்க? பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்க. பாலியல் குற்றச்சாட்டே இருக்காது நீங்க, இப்ப அது நடக்குது. அப்ப அந்த அமைச்சருக்கு முன்னாடி கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் சொல்லாம தெரிச்சு ஓட தானே செய்வாங்க. அதுதான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜெராக்ஸ் காப்பி, அதாவது தாவேக்கா பாஜகவோட ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லியிருந்தாரு. ஆளுநரும் அதுக்கேற்ற மாதிரி தாவேக்காவோட இணக்கமா போற மாதிரியான செயல்பாடுகளை பார்த்தோம். ஸ்டாலின் சொல்றது உண்மைதானா? இல்ல, அவர் வந்து இப்ப அர்லேக்கரோடைய உரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அம்சங்கள் எதுவுமே இல்லை. ஒரு விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் டெல்லிக்கு போறாரு, போய் பிரதமரை பார்க்குறாரு, வெளியே வந்து எந்த ப்ரெஸ்ஸையும் சந்திச்சு. ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னு நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லைல்ல, டிரான்ஸ்பரன்சி இல்லை. பீப்புள் நீட் டு நோ. நீங்கள் போய் டெல்லி பிரயாணம் எந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் அவங்க வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி என்ன நடந்துச்சுங்கிற விஷயங்களை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக மக்களிடம் அவங்க வந்து சொல்றது கிடையாது. அதனால இவங்க வந்து பிஜேபி கூட ஆர்எஸ்எஸோட ஒரு கள்ள உறவுல இருக்கிறாங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா அதிர்ந்து பேசவே மாட்டேங்கிறாங்கல்ல. ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இவங்க எந்த நிலைப்பாடுமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதுல இருந்தே இவங்க அதை வந்து காங்கிரஸ் உணர மாட்டேங்குதுங்கிறது தான் என்ன மாதிரி ஆளுகளுடைய கவலையே. இவர்கள் ஆர்எஸ்எஸோட பிள்ளைகளுங்கிறத கூட தெரியாம நீங்க செயல்படுறீங்கன்றதுதான் எங்களை மாதிரி ஆளுகளோட கவலை.